என்னம்மா, எப்படி இருக்கீங்க? அ, ஐயா வணக்கம். வாங்கய்யா வாங்க. மாணிக்கம் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க முதலாளி, வாங்க உள்ள வாங்க. வாங்க. ஏய், முதலாளி வந்திருக்கார், காஃபி கொண்டு வா போ. உட்காருங்க முதலாளி. பையன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன். நீங்க எவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டீங்க? கடைச்சங்கதி வியாபார விஷயம்னா பையன் அனுப்பி உன்னை கூட்டியார சொல்லியிருப்பேன். இது வேற விஷயம், சுபகாரியம். அதான் நானே வந்திருக்கேன். என்னங்கய்யா என்ன விஷயம்? எத்தனை நாளைக்கு தான் மாணிக்கம் இப்படியே இருக்கிறது? அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்க வேணாமா? நானும் அதைத்தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தா போதுமாம்மா? 4 இடத்துல இறங்கி தேடி அலைஞ்சாதானே எங்கேயாவது அமையும். எனக்கு தெரிஞ்ச 4-5 இடங்கள்ல சொல்லி வச்சிருக்கேன். ஆனா எதுவும் கூடி வரல. ஐயா நீங்க எதுனாச்சும். ஆமாமா, அது விஷயமா தான் வந்தது. ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். பெரியவங்க இல்லாத வீடு. உங்களை மாதிரி அண்டின மனுஷங்க தான் நல்லது கெட்டது பார்த்து நடத்தி வைக்கணும். ஏம்மா, மாணிக்கத்துக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? என்னம்மா, இந்தாங்க coffee. நல்லா படிக்கிறியா? படிக்கிறேங்க. நமக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கண்ணப்பன்னு பேரு. அவருக்கு வேண்டிய குடும்பம் ஒண்ணு. ரொம்ப தங்கமான மனுஷங்களாம், நல்ல குணமான பொண்ணுங்க இருக்காங்களாம். மாணிக்கத்துக்கு ஏத்த இடம்னு அவர் அபிப்பிராயப்படுறாரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. பொண்ணுக்கு எந்த ஊரு? பக்கத்துல தான் அழகர் குளம்னு ஊரு. பொண்ணுக்கு அம்மா கிடையாதான், அப்பா மட்டும்தானா. ரொம்ப நாணயமான ஆளாம். பத்திரம் எழுதுறது, நிலம் வாங்கி விற்கிறது, இப்படி புரோக்கர் வேலை செஞ்சிட்டு இருக்காராம். அந்த குடும்பத்தை பத்தி கண்ணப்பா ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருக்காரு. மொத்தம் 5 பொண்ணுங்களாம். என்னதுங்க? மொத்தம் 5 பொண்ணுங்களாம். 5 பொண்ணுங்களும் தங்கமானதுங்களாம், பஞ்சபாண்டவர் மாதிரி. அது ஆம்பளைங்களுக்கு சொல்றதுங்க ஐயா. 5 ஆம்பளை சிங்கமா இருந்தா பஞ்சபாண்டவர், 5 பொட்டையா இருந்தா அதிர்ஷ்ட கட்டைங்க. பெத்தவன் ஆண்டி. நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லைங்களே. என்னம்மா, 5 பொண்ணுங்கனதும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நம்ம அதுல இருந்து ஒருத்தைய தானே கட்டிட்டு வர போறோம். அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா, குணமதியா இருக்கலாங்கிறது தானே முக்கியம். ஐயா, கல்யாணங்கிறது ஒரு பொண்ணை கொண்டுட்டு வர்றதோட முடிஞ்சு போற காரியம் இல்லைங்களே. 2 குடும்பமும் அடுத்து வர்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிறதா ஐயா. அதனாலதான் அதை நம்ம சம்மந்தம்னு சொல்றோம். நீங்க சொல்றது சரிதான், அத நான் இல்லைன்னு சொல்லலையே. நாங்களே ரொம்ப சாதாரணமா இருக்கிற குடும்பம். 5 பொண்ணுங்களை வச்சிருக்கிற ஒரு வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிட்டா நாளைக்கு நல்லது கெட்டதுக்கு செய்முறை செஞ்சு அழுத்து போயிடுவோம் ஐயா. அது மட்டும் இல்ல, 5 பொண்ணுங்களை பெத்தவரு சாதாரண பத்திரம் எழுதுறோன்னு வேற சொல்றீங்க. அவர் தான் பொண்ணுக்கு பெருசா என்ன செஞ்சிருவாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் வர நல்லது கெட்டது எல்லாம் இந்த குடும்பம்னு இல்ல, எந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் நீங்க பங்கெடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் முக்கியம்னு நினைக்கிறது பொண்ணுடைய குணத்தை தான். ஏம்மா, நாளைக்கு நீங்க எதிர்பார்க்கிற வசதிகளோட ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா அமைஞ்சு உங்களை வேணான்னு துரத்துறவளா இருந்துட்டா என்ன செய்வீங்க? நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தவங்க, வயசான காலத்துல உங்களை நல்லபடியா பார்த்து பணிவிட செய்யணும். இந்த வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கு, அத கரை சேர்க்கணும். அதுவும் மாணிக்கத்தோட பொறுப்பு தானே. வர்ற பொண்ணு அதுக்கு முகம் சுளிக்காதவளா இருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாமா? வெறும் காசு பணத்தை பார்த்தா போதுமா? சிதம்பரம் பெரிய பணக்காரர் இல்லதான், ஆனா இத்தனை வருஷமா உழைச்சி பொண்ணுங்களுக்காக அவரால் ஆனதை சேர்த்து வச்சுக்கிறதா கண்ணப்பா சொன்னான். நல்ல குடும்பம், வர்ற பொண்ணு நல்ல மருமகளா இருப்பா. வேற என்ன வேணும்? நீங்க தான் முடிவு சொல்லணும். பொண்ணு பார்க்க போலாமா? எப்படி? சரிங்க ஐயா, நீங்களா பார்த்து சொல்லும்போது அது சரியாத்தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லி அனுப்பிடுங்க. வர வெள்ளிக்கிழமை தோதுப்படுமா? தாராளமா. என்ன மாப்பிள, நீங்க ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயோ, தலை இருக்கும்போது வாழாடலாமா? அதான் நீங்களும் அம்மாவை பேசிட்டு இருக்கீங்களே. ஏய் அப்பா, இப்பவே சம்சாரி தோரணையில பேச ஆரம்பிச்சிட்டிய.
அட வாங்க வாங்க. என்ன ரொம்ப பிஸியா? இல்லையே. இல்ல, இந்த பக்கம் ஆளையே காணுமே. முந்தா நாள் வந்தனே. நேத்து? நேத்து பயங்கரமான வேலை. கொஞ்சம் இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உட்காரு. அப்புறம் என்ன முகத்துல ஒரு பாலிஷ் தெரியுது? ஏதாவது பூரிப்பான மேட்டரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கிண்டல் பண்ணாத நீ. இல்லையே, முகத்துல ஒரு புத்துணர்ச்சி தெரியுது. ஷேவ் பண்ணு, அதான். ஜம்முன்னு சென்ட் வாசனை எல்லாம் வருது. என்ன விஷயம்? புதுசா சென்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சா? இத பாரு, நீ புதுசா ஏதோ சொல்லாத. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல, உங்ககிட்ட புதுசா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அழுத்தக்காரர், நீங்க சொல்ல மாட்டீங்க. நானே சொல்றேன். உங்களுக்கு கல்யாண பேச்சு நடக்குதுல்ல? இல்லன்னு மட்டும் என்கிட்ட போய் சொல்லிடாதீங்க. பையன் வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது சரி, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நான் வேண்டான்னு சொல்லிடுவேனா? எனக்கு உங்க மேல ஆசை உண்டு, பேராசை கிடையாது. சரளா, சரளா, உண்மையை சொல்ல போனா எனக்கு கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லை. ஆனா எங்க அம்மா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதான் எரிச்சல்ல இருக்கேன். இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசல. ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க? உன்னாலதான். நீ இல்லாம என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். ஏன் நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன பேசுறீங்க நீங்க? சுயநலவோட தான் பேசுறீங்களா? நீ இருக்கும்போது இன்னொருத்தையும் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சரிதான். இங்க பாருங்க, சில உறவுகள் சில விதமா தான் இருக்க முடியும். அதை தாண்ட முயற்சி பண்ணா ரொம்ப சிக்கலாயிடும். நீங்களும் நானும் இப்போ எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கிறதா சரி. உனக்கு என்ன ஆசை இல்லையா? அதான் சொன்னேனே, எனக்கு ஆசை இருக்கு, ஆனா பேராசை இல்ல. நம்ம 2 பேரும் தேவைகளுக்காக கூடி பிரியறவங்க. சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். என் கூட ஓடி வந்துடுறதுல உனக்கு அப்படி என்ன சிக்கல்? என்ன நீங்க சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? இப்ப நான் எவ்வளவு வசதியா இருக்கேன். வசதியான வீடு, டிவி, டேப் ரெக்கார்டர், ஃப்ரிட்ஜ், நகை, பேங்க் பேலன்ஸ். இந்த வசதி எல்லாம் இருக்கும் போது நீங்க வர்றதுதான் எனக்கு சந்தோஷம். இப்படி பழகி போன வசதி எல்லாம் விட்டுட்டு உங்க கூட ஓடி வர்றதுக்கு நம்ம 2 பேரும் என்ன இளங்காதலர்களா? சரளா, பயங்கரமா பேசுற. எப்படி இவ்வளவு தெளிவா இருக்க முடியுது உன்னால? பிராக்டிகலா பேசுறேன், புரியுதா? இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். உங்க கல்யாணத்துக்கு வரேன். நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு மொய் பணம் எழுதிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மொத்தமா என்ன மறந்துடக்கூடாது. வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை வீட்டுல வரதா சொல்லியிருக்காங்க. சந்தோஷ். எல்லாம் தயாரா இருந்துங்க. என்ன சிதம்பரம் சார்? கவலையப்படாதீங்க, வெளுத்து கட்டிப்படுறேன். அம்மா லீலா, நானும் சரவு கிட்ட சொல்லு, வீடு இப்ப இருக்கிறத விட இன்னும் பளபளன்னு இருக்கணும். அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது, தனம் அக்காவை அழகுபடுத்துறது எல்லாம் எங்க பொறுப்பு. என்ன போடு போடுறா பாத்தீங்களா? 1 2 3 சீக்கிரம்.
1 2 3 4 5 ஓகேயா? ஐயோ தனு அக்கா, வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வராக. வீட்டை சுத்தப்படுத்துறது உன்னை அழகுபடுத்துறது என் பொறுப்பு. என்னது வீட்டை சுத்தப்படுத்துற பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு ஷாக் கொடுக்காத ப்ளீஸ். என்னக்கா, நம்ம வீட்ல அப்பாவையும் மாமாவையும் விட்டா வேற ஆம்பளைங்களே கிடையாது. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு மாப்பிள்ளை வரப்போறாரே, அதை நினைச்ச ஒரே பரபரப்பா இருக்கு. ஏய், அவங்க வந்து பார்க்க போறது தனத்தை. நீ ஏண்டி பரபரப்பா இருக்க? ஏண்டி இவ கதையே மாத்திருவா போல இருக்கு. நீ வேற அக்காக்கு புருஷனா வரப்போற ஒரு சைட் அடிக்கிறது ஒன்னும் தப்பே இல்ல. ஏய் பாத்து லீலா, என்னோட வாழ்க்கைப்பா. அக்கா ரொம்ப அல்ட்டாத. அவரு காய்கறி மார்க்கெட்ல வேலை பாக்குறவராம். பச்சை லுங்கியும் சிவப்பு அன்றாயிரமா கையில பீடி வச்சிட்டு இருப்பாராம். பாவம் தானே அக்கா. சும்மா ரெடி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவரு கலையா இருப்பாருன்னு கண்ணப்பன் சார் சொன்னாரு. கண்ணப்பன் சார் கலையா இருக்காருன்னு சொன்னதுனால தானே டவுட்டே. ஏன்னா அவரே காய்கறி விக்கிற ஒரு மாதிரில இருக்காரு. ஏய் என்னது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம யார் யாரை கிண்டல் பண்றதுன்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா உங்களுக்கு? இந்த அக்கா வேற யாரையுமே கிண்டல் பண்ண விடாது. ஆமா, போஸ் கேத்த லூசு. என்னடி சொன்ன? லூசு 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 வாங்குனதான் நீ சரிப்படுவ. ஐயோ அவ்வளவுதான். ஐயோ என்ன காட்ட பிரேக் போற நேரத்துல. ஏய் வேடப்பா, ஏய் வித்யா சொன்னா தள்ளி இவ வேற வேடல. ஐயோ நிர்மலா, தட்டுல பூ பழம் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாமா. ஏன் ராசம், எங்க மாணிக்கம்? இத்தனை பேர் சேர்ந்து பொண்ணு பார்க்க போறோம், மாப்பிள்ளை இல்லாமல அவன் இன்னும் காணுமே. வந்துடுறேன்னு சொன்னானே, அதாம கேக்குறேன் அவன் எங்கன்னு. எங்கடா அவனை இன்னும் காணோம்? எனக்கு என்னமா தெரியும், போகும்போது சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு தான் போனாரு, இன்னும் காணோம். எல்லாம் வந்துருவாரு, சின்ன பிள்ளையா. அதுக்குத்தான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன், கொஞ்சம் கண்டிச்சு வளன்னு. நீ கேட்கல. ஏமா, நம்ம எல்லாம் சேர்ந்து பொண்ணு பார்க்க போறோமே, ஒரு வயசு பையன் என்ன செய்யணும்? நமக்கு முன்னால குதிச்சுக்கிட்டு போய் அங்க நிக்கணும். அவன் தான் ருசி கண்ட பூனையாச்சே. எந்த களிச்சட்டிக்குள்ள நாய் தலையை விட்டுக்கிட்டு தவிக்கிற மாதிரி தவிக்கிறானோ. நீ வேற ஏன் கிழவி என் வயித்துல புளிய கரைக்கிற? எல்லாம் வந்துருவான். நேரமாச்சுமா, இப்பவே லேட்டு. இனி அவர் எப்ப வந்து எப்ப கிளம்பி எப்ப அவங்க வீட்டுக்கு போறது? எம்மாடி, நீ என்னதான் எட்டி எட்டி பார்த்தாலும் உன் புள்ள வந்துருவானா? அந்த சிரிக்கி முடிச்சு அவுத்து விட்ட தரடி வருவான். படிச்சு படிச்சு சொன்னேன் சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடான்னு. இப்படி பரிதவிக்க விட்டுட்டானே இந்த பாவி பைய. டேய் நீ எங்கடா போற? எனக்கு தெரியுமா, அண்ணன் இப்ப எங்க இருக்காரு நல்லா தெரியும் எனக்கு. நீங்க எல்லாம் யாரும் பொத்தி பொத்தி மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நேரா அவ வீட்டுக்கு தான் போறேன். அண்ணனை கையோட புடிச்சு கூட்டு வரேன், என்னன்னாலும் பரவாயில்ல. டேய் டேய் நில்லுடா. நீ சும்மா இரு. இப்படி யாராவது ஏதாவது ஒன்ன பண்ணாதான் அந்த சிரிக்கி பயப்படுவா, நம்ம வயலும் வலிக்கு வருவான். என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் போய் அவன் அனுப்புறன்னுட்டு இவன் அங்க மாறிக்கிட்டான். ஐயோ நீ வேற. அடடே வாங்க வாங்க. வரது இருக்கட்டும். அண்ணா எங்க? அண்ணனா? அவரிங்க இல்லையே. இங்க இல்லையா? அங்க அவருக்கு பொண்ணு பாக்குறதுக்கா எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். இங்க என்ன உங்க கூட கூத்தடிச்சிட்டு இருக்காரு அவரு? இங்க பாருங்க, அவர் இங்க இல்ல. தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட இப்படி கத்தி பேசுறது நல்லா இல்ல. யார், நீ தனியா இருக்கியா? அதான் இப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் உங்க கூடவே இருக்காரு. எங்க இருந்தாலும் ஒரு நிமிஷம், ரொம்ப பேச வேணாம். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே உள்ள போய் பாருங்க. உள்ள அந்த கர்மத்தை வேற நான் செய்யணுமா? நீங்க ரெண்டு பேரும் தான் வெக்கங்கிட்டு கூத்தடிக்கிறீங்க. ஊர் உலகத்துல எங்கேயாச்சும் இப்படி ஒரு அசிங்கம் நடக்குமா? இந்த அசிங்கத்தை இருந்து எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்கு தான் அவர் கல்யாண ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவரை மயக்கி வச்சிருக்கிறியே, அதெல்லாம் இனிமே நடக்காது. இத பார், ஒரு விஷயம் உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்கிறேன். நான் என் அண்ணன் மாதிரி கிடையாது. சொன்னா சொன்னதை செய்வேன். ஒழுங்கா மரியாதையா என் அண்ணனை விட்டு ஒதுங்கிரு, இல்லைன்னா பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு மூஞ்சி முவரையெல்லாம் நொறுக்கிடுவாமா. என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? ஏன் உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? இனிமே இந்த பொம்பளை வீட்டு பக்கம் போனா உன் மூஞ்சி முகரை எல்லாம் நொறுக்கிடுவேன்னு. அதுக்கு தைரியம் இல்ல? என்ன சொன்னீங்க? நான் உங்க அண்ணனை மயக்கி வச்சிருக்கேனா? முதல்ல உங்க அண்ணனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க அண்ணன் தான் புத்தி கெட்டு போய் வா நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டாரு. நான் தான் உங்க வீட்டுல பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சேன். ஹலோ, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க அண்ணன் இங்க வராததுனால எனக்கு எந்த விதமான இழப்போ வருத்தமோ இல்ல. முடிஞ்ச உங்க அண்ணனை தனியா கூப்பிட்டு இனிமே என் கூட சேராதேன்னு அட்வைஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட இப்படி கத்தி.
ஹலோ நான் சிவசாமி பேசுறேம்மா. கண்ணப்பா இருக்கானா? கிளம்பி போயிட்டானா? எப்போ போனா? அப்படியா? சரிம்மா சரிம்மா. அப்பவே கிளம்பி போயிட்டானா? என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி பண்ணிட்டான்? வீட்டில எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க முதலாளி. அப்புறம் அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவாங்க. எங்க போயிட்டாரு? சிவசாமி, என்ன கணப்பா இப்படி பண்ணிட்டியே? சாரிப்பா, ரொம்ப சாரிப்பா. வர வழியில கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, வா வா கிளம்பு. இல்ல, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? வா. அதாவது நான் கிளம்பும் போது ஊர்ல இருந்து என் மச்சான் வந்துட்டான். சரியான கழுத்து அறுப்பாவன். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. அவன் கூட நான் ஊருக்கு போயாகணும். அதனால நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா. பரவாயில்ல சார், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா. அதாவது நீங்கள் 2 பேரும் பொண்ணு பார்க்க போயிட்டு வாங்க. நான் சிதம்பரத்துக்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். தங்கமான மனுஷன்பா, எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். போயிட்டு வாங்கப்பா. என்ன கண்ணப்பா, நீ கூட வந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். எனக்கும் ஆசையாக தான்ப்பா இருக்கு. ஆனால் மச்சனை பொண்டாடி பிரச்சனை தாங்க முடியுமா? நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சிதம்பரம் தங்கமான மனுஷன், ஒரு பிரச்சனையும் வராது. ஏய், வீட்டுக்குள்ளே போகும்போது வேட்டி இறக்கி விட்டுரு. சிதம்பரம் பயந்துட போறான். சந்தோஷமா போயிட்டு வாங்க. மன்னிச்சுக்கப்பா. நீ போயிட்டு வாப்பா. நான் போயிட்டு வந்துட்டு அப்புறமா போயிட்டு பேசுறேன். போ. ஓகே. சரி, நீ கடையை சாத்திட்டு வாப்பா. ஏம்மா என்னம்மா அது? மாணிக்கத்தை காணமேனு அவனை தேடி செல்வம் போயிருக்கான், அவனையும் காணோம். இந்த 2 பிள்ளைகளும் இல்லாம நம்ம என்னத்தம்மா போய் பொண்ணை பாக்குறது? ஏண்டா மாணிக்கம், ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்த நீ? கடையில தான் இருந்தேன். கடையில இருந்து வரதுக்கா லேட்டு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கண்ணப்பனுக்காக காத்துட்டு இருந்ததுல இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அவன் தானே பொண்ணு வீட்டுக்கு வேண்டியவன். கடைசியில பார்த்தா அவனாலேயே வர முடியல. மாணிக்கத்துக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னதும் என் பொண்டாட்டியும் வரேன்னு சொல்லிட்டா. போற வழியில அவளையும் பிக்கப் பண்ணிக்கலாம். சரிங்கய்யா. எல்லாம் ரெடி தானே? ரெடிதாங்க. வாங்க வாங்க. செல்வம் வந்துட்டான். டேய் கிளம்புடா, போலாம். நீங்களாம் போய் கார்ல உட்காருங்க. வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? வாங்கண்ணே. நீ எங்கடா போன இவ்வளவு நேரம்? உங்களை தேடித்தான். என்ன தேடியா? நான் என்ன சின்ன குழந்தையா? அதானே. என்னடா? அந்த சரளா கூட உங்க அண்ணன் என்ன சின்ன குழந்தையா தான் கேட்டா. என்னடா சொல்ற? உங்களை தேடி அவ வீட்டுக்கு போயிருந்தேன். நீ ஏன்டா அங்க போன? என்ன வேவ் பாக்குறியா? சந்தேகப்படுற காரியத்துக்கு தான் வேவு பார்ப்பாங்க. நீங்க பண்றதா சந்தேகத்துக்கு இடமே இல்லாத காரியமாச்சே. ஏய், என்ன திமிரா? கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பல்ல கட்டிடும். யாரா உன்னை அங்கெல்லாம் போக சொன்னது? அண்ணே, கோவப்படுறத முதல்ல நிறுத்துங்க. நானும் ஒன்றும் சின்ன பையன் இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேட்குறீங்களா? என்ன கோவப்படுத்தாம என்ன வேணா கேளு. தப்பு செய்யறவங்களுக்கு தான் சட்டு சட்டுன்னு கோவம் வரும். அனாவசியமா பேசாத. அம்மா முதலாளி எல்லாம் வெளில வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் சொல்லு. ரைட், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அந்த சரளா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? நாம 2 பேரும் ஓடி போயிடலாம் நம்ம கிட்ட சொன்னீங்களாமே. இப்போ எதுக்குடா அதை பத்தி எல்லாம் பேச்சு? பேசித்தான் ஆகணும். இப்பவாவது பேசித்தான் ஆகணும். ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடிட்டு ஒரு அப்பாவி பொண்ணு பார்க்க கிளம்புறீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என்னடா சொல்ல வர? அந்த சரளாவை தலைமுடிக்கிட்டு ஒரு யோக்கியமான வாழ்க்கை உங்களால வாழ முடியும்னா, ஒழுக்கமானவரா உங்களால மாற முடியும்னா இப்ப பொண்ணு பார்க்க கிளம்புங்க. இதுல துளி அளவு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போறது அயோக்கியத்தனம். ஏய், விவாதம் பண்றதுக்கு இது சமயம் இல்ல. போயிட்டு வந்து விவரமா பேசிக்கலாம். விவாதிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? கைவிட. அந்த வாயில நல்லா வருது. அந்த பொம்பளை உங்களால மறக்க முடியாது? கைய விடுறா. முடியாதுன்னா எதுக்கு ஒரு அப்பாவி பொண்ணு ஏமாத்த பாக்குறீங்க? கைய விடுறா. அப்படி அவகிட்ட என்ன இருக்குன்னு பல்லடிச்சுட்டு அலையறீங்க. அவ்வளவு பெரிய மனுஷனாக்கிய நீ மரியாதையை கத்து. அப்புறம்